சாப்பிட்ற ஆசையில் அமராவதி புதூர்லேருந்து அவரோட சிறுகுடல்பட்டி வரைக்கும் 16 கிலோமீட்டரும் என்னமோ நடந்தே வந்திருக்கார். பின்னாடி தோப்பு உண்டா, அந்த தோப்பில் ஏறி குதித்து இவங்க சாப்பாடுக்கு இது பத்தலைன்னு சொல்லிட்டு அப்போ அவர் நான்வெஜ் பிரியர் வேறு நடந்தே வந்திருக்காங்க. அப்புறம் அப்போ தான் ரொம்ப நேரம் அழுதாங்களாம், பிள்ளைய கொண்டே இப்படி விட்டுட்டு அவன் சாப்பிடக்கூட முடியலங்கிறானே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அப்பா சொன்ன விஷயங்கள். ஸோ அந்த சந்தோஷம் ரொம்ப இருந்தது அப்பாவோட பிரயாணம் பண்ணும்போது. அதே மாதிரி ஊர்களுக்கு போனால் அப்பாவுக்கு வந்து காரில் போனோன்னா என்ன ஒரு பழக்கம்னா, வழியில் எதை பார்த்தாலும் நிறுத்திடுவாங்க. ஒரு கொய்யா பார்த்தாலும் நிறுத்திடுவாங்க, மாம்பழம் பார்த்தாலும் நிறுத்திடுவாங்க. நிறுத்தி அதெல்லாம் வாங்கி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி போகணும். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஆனந்தமான அனுபவங்கள் அப்பாவோட இருந்தது. வீட்டில் எப்போது கவிஞரோட சண்டை வந்திருக்கா? சண்டைக்கு இது வரைக்கும் இல்லை, ஏன்னா அப்பா கோச்சிட்டது கூட கிடையாது. அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி எல்லாமே எல்லாம் சண்டை அடிச்சுப்போம். அப்பா ஒரு தடவை கூட வந்து பிள்ளைங்களை வந்து சீன்னு சொன்னது கிடையாது. நான் அதுதான் சொல்வேன், இந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றுட்டு ஒரு கோவம் வந்தால் கூட சீன்னு எதாவது இத்தனை குழந்தைங்களுக்கும் அந்த அணியில் பெரியம்மா வீட்டு பிள்ளைங்க சொந்தக்காரங்க குழந்தைங்க எல்லோரும் இருப்பாங்கன்னா இவ்வளோ சத்தம் கேட்குது கத்துறாங்க எதுவும் சொன்னது கிடையாது. அப்பாட்ட நான் ஒரே ஒரு முறை நான் அடி வாங்கியிருக்கேன். பட் மற்றபடி யாருமே வந்து அப்பா அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. கோச்சிக்கிட்டதும் கிடையாது, ஒரு தடவை கூட கோச்சிக்கிட்டது கிடையாது. அப்பா மனது ஐயோச்சி இத்தனை பிள்ளையை பெற்றுட்டு கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு கூட அப்பா வாயிலேருந்து வந்ததில்லை. அதுதான் அமேசிங் ஃபேக்டர். என்ன நினைக்கிறோமோ ராஜா விட்டு குழந்தைங்க மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். எத்தனை கஷ்டத்துலேயும் ராஜா விட்டு குழந்தைங்க கேட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னதில்லை அப்பா. அந்த மாதிரி ஒரு அப்பா. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்ததுக்கு யார் யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்பா, அம்மா, பெரியம்மா 3 பேரும் சொல்லணும். ஏன்னா அப்பா வந்து 2 மனைவிக்கிட்டையும் பேதமாக பார்க்கல. அதுவும் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்ததுன்றது, ஒரே வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, நிறைய நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தனியாக பண்ணாங்க. அதே மாதிரி அம்மா வந்து என் குழந்தைங்க அவ குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் பார்க்கல, பெரியம்மாவும் பார்க்கல. இன்ஃபேக்ட் நாங்களாவது வந்து பெரியம்மான்னு சொல்கிறதுக்காவது யார்கிட்டயா சொல்லணுன்னா கூட பெரியம்மான்னு சொல்லணும். ஆனால் அந்த பிள்ளைங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே. அப்படி ஏதாவது யாராவது எந்த அம்மான்னு கேட்டால் பார்வதி அம்மான்னு வேறு சொல்லுவாங்களே தவிர சின்னம்மான்னு கூட அந்த அக்காலாம் தம்பிலாம் சொன்னது கிடையாது. நாங்கள் சொல்லும்போது இது பெரிய எல்லாம் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவோம். பட் பெரியம்மான்னு யாராவது கேட்டாங்கன்னா அடையாளம் கட்டுறதுக்கு பெரியம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவாக இருக்குது. ஆனால் அது 2 குழந்தைங்களுக்குள்ளேயும் அந்த பேதமை இல்லாமல் வளர்ந்ததுனால இன்றைக்கும் வந்து எங்களுக்குள்ளே நல்ல ஒத்துமை இருக்குது. பட் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். அது சொத்துன்னு பிரச்சனை வரும்போது எல்லாருடையும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் கடவுள் அருளால் அது பெருசாக போய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி பண்ணிக்கிற அளவில் இருந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் எல்லாருமே.